நேற்றுக்கான வீடியோவில் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்க இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. அதுவும் சைனாவை காரணமாக வச்சு இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஆயிலோட அளவை குறைச்சிருக்காங்க. அதே டைமில் அமெரிக்கா கிட்டேருந்து ஆயில் அதிகமாக வாங்க ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு, இது ஏன் இப்படி ஒரு விஷயம் நடந்தது, இந்தியாவால் ரஷ்யா கிட்டேருந்து எந்த அளவுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஆயிலை வாங்க முடிஞ்சுது, உண்மையிலேயே ரஷ்யா கிட்டேருந்து வாங்குற ஆயிலால் நமக்கு அந்த அளவுக்கு லாபம் கிடைச்சதா, இல்லை இந்தியாவோட ரூபாயை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்லிட்டு ரஷ்யா சொன்னதுக்கு பின்னாடி சைனா இருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல ரஷ்யா கிட்ட இருந்து எப்போ டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இந்த ஆயிலை இந்தியா வாங்க ஆரம்பிச்சாங்கன்னு பார்க்கலாம். 2022 இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது தொடங்குது. அப்படி தொடங்கினதுக்கு அப்புறமா உலக நாடுகள் எல்லாமே எக்கனாமிக் சாங்ஷனை ரஷ்யா மேலே போடுறாங்க. முக்கியமான வருமானமாக ரஷ்யாவுக்கு இருக்கிறதே இந்த ஆயில் சோர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் 40-60% ஆயுதங்களை தவிர்த்து வரக்கூடிய வருமானம் எல்லாமே இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை இந்த க்ரூட் ஆயிலை வச்சு மட்டும்தான். இப்படி ஒரு பெரிய பொருளாதார தடையை யாருமே ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு போட்டதுக்கப்புறமா ரஷ்யாவில் எக்கனாமிங்கிறது ரொம்ப அடி வாங்குது. அப்போ ரஷ்யா என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஒரு பேரல் என்ன விலையில் விற்குதோ அதை விட கம்மியான விலையில் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நான் ஆயிலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உலக நாடுகள் பல இதுக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் மேற்குலக நாடுகளுக்கும் அமெரிக்காவோட எக்கனாமிக் சாங்ஷனுக்கும் பயந்துக்கிட்டு இந்த ப்ரைஸில் கூட ரஷ்யா கிட்டேருந்து ஆயிலை வாங்க விரும்பலை. அப்போதான் ரஷ்யா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறதா சொன்ன அந்த மலிவு விலையில் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் விட இன்னமும் குறைச்சி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த 2 நாடுகளையும் குறி வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டோன்னா, உலகத்தோட முதன்மையான 3 நாடுகள் யார் அதிகமாக க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, முதல் இடத்துல இருக்கிறது சைனா, 2வது இடத்துல இருக்கிறது இந்தியா. இந்த 2 நாடுகள் தான் அதிகமாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே அதிகமாக கன்சியூம் பண்ணுற முதல் 3 நாடுகள்னு பார்த்தோன்னா, முதல் இடத்துல அமெரிக்கா, அடுத்த இடத்துல சைனா, 3வது இடத்துல இந்தியா. ஸோ ஒரு விஷயம் இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும், சைனாவையும் இந்தியாவையும் பிடிச்சாலே போதும் உலகத்தோட பெரிய ஆயில் மார்க்கெட்டை ரஷ்யாவால் பிடிக்க முடியும். இதை ரஷ்யா கணக்கச்சிதமாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 2022 இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நாளைக்கு நடந்துட்டு இருந்த அதிகபட்ச ஆயில் ட்ரேடுன்றதே 1,00,000 பேரலுக்கு உள்ள மட்டும்தான். இந்த அளவுக்கு அதிகமான ட்ரேட் தான் ஒரு நாளைக்கு ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த ட்ரேடானது, இந்த மலிவு விலையில் க்ரூட் ஆயிலை வாங்குற ட்ரேடானது ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதிகபட்சமாக ஒரே நாளில், நான் சொல்கிறது ஒரே நாளில் 2.5 மில்லியன் பேரல்ஸ் அளவில் கூட அதிகமான ஆயில்ஸை இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இதுலேயும் ஒரு சிக்கலாக, அடுத்த சிக்கலாக ரஷ்யாவுக்கு இந்த G7 நாடுகளால் என்ன கொடுக்கப்படுதுன்னா, ஒரு ப்ரைஸ் கேப்பை போடணும். ப்ரைஸ் கேப்னா ஒரு ஒன்றுமே இல்லை, உலக நாடுகள் எல்லாம், முக்கியமான நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த விலைக்கு மேலே நீ உன்னோட ஆயிலை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட ஆயிலுக்கு இவங்க விலையை நிர்ணயம் பண்ணுறது. இதுக்கு மேலே யாருன்னா வாங்கினீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே யாருன்னா காசை கொடுத்து ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் ஆயில் வாங்கினீங்கன்னா மேலேயும் நான் எக்கனாமிக் சாங்ஷன் போட்டுருன்னு சொல்கிறது தான் இந்த ப்ரைஸ் கேப்னு சொல்லுவாங்க. இதோட ஆரம்பம்ன்றது 2022 செப்டம்பரில் ஆரம்பித்து சரியாக டிசம்பர் 3ஆம் தேதி இந்த ப்ரைஸ் கேப்பானது ரஷ்யன் ஆயில் மேலே போடப்படுது. ஆனால் இதை 3 நாடுகள் சேர்ந்து இதுக்கு ஒத்துக்கலை. அதில் முதல் நாடு இந்தியா, அடுத்தது சைனா, 3வதா ஈரான். இந்த 3 நாடுமே ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, நீங்கள் ப்ரைஸ் கேப் போட்டாலும் அந்த ப்ரைஸ் கேப்பை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் ரஷ்யாவோட க்ரூட் ஆயிலை தேவைப்பட்டால் இந்த ப்ரைஸ் கேப்பும் மேலே இருந்து கூட வாங்குவோம்னு சொல்லிட்டு. இதனால இந்த 3 நாடுகளுக்கு எதிராக அமெரிக்காவில் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இதில் ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, இந்த ப்ரைஸ் கேப்பை போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் $50 $60 இருந்த அவங்களோட ஃபியூவல் ப்ரைஸ் ஆனது, அதாவது க்ரூட் ஆயில் ஒரு பேரலோட விலையானது இந்த ப்ரைஸ் கேப்பை போட்டதுக்கு அப்புறமா $50 $60 டைரெக்டாக வந்துருச்சு. இதனால ஆரம்பத்தில் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைச்சதுன்னு சொல்லலாம். அமெரிக்காவோட ஸ்டேட் ட்ரெஷரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க உலகத்திலேயே இந்த ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப ஒரு முக்கியமான நாடு. அவங்களுக்கு எதிர்த்து அவங்கள ஒட்டுமொத்தமாக இக்னோர் பண்ணிட்டு இந்த உலகத்தால் இயங்க முடியாது. இதை நான் ஏதோ சொல்கிறேன்னு நினைப்பீங்க நீங்கள், ஆனால் இதை உண்மையிலே சொன்னது அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரெஷரி தான். அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நான் இங்கே சைடில் அட்டாச் பண்ணுறேன்,
பார்த்துக்கோங்க. ரஷ்யாவை எதிர்த்து இல்லை ரஷ்யாவை இக்னோர் பண்ணிட்டு இந்த உலகத்தில் நம்மளால எதுவும் பெருசாக செஞ்சிட முடியாது. அதனால தான் இந்த ப்ரைஸ் கேப்பை நாங்கள் போடுறோமே தவிர ரஷ்யாவை இக்னோர் பண்ணுறதுக்காக இல்லை. புதினோட வார்க்கு ஃபியூவலாக இந்த பைசா தான் போயிட்டு இருக்கு. இதை குறைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு ப்ரைஸ் கேப்பை போடுறோம்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ ஒரு விஷயம் புரியல. உலகத்தோட 2 பெரிய நாடுகள், அதுவும் மக்கள் தொகை அதிகமாக கொண்ட நாடுகள், அதிகமாக ஆயிலை கன்சியூம் பண்ணுற நாடுகள் ரஷ்யாவுக்கு துணையாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து இன்னமும் அதிகமான ஆயிலை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. 2023 மட்டும் ஒவ்வொரு மாதத்துக்கும் சராசரியாக 25 மில்லியன் பேரல் வரைக்கும் ஆயிலை, இந்த க்ரூட் ஆயிலை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஒரு நிமிஷம் பேரல்னு சொல்றியே அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. ஒரு பேரலுங்கிறது 159 லிட்டர் ஆஃப் க்ரூட் ஆயிலை கொண்டு இருக்கும். இதிலிருந்து நம்ம பிரித்து எடுத்தோம்னா இதை பியூரிஃபை பண்ணதுக்கப்புறமா ஒரு பேரல்லேருந்து அதிகபட்சமாக ஒரு 65 75 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் கிடைக்கும். அது அந்த க்ரூட் ஆயிலோட தன்மையை பொறுத்து, அதோட குவாலிட்டியை பொறுத்து. இதுக்கு அடுத்தபடியாக ஒரு 10 25 லிட்டருக்குள்ள டீசல், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜெட் ஃபியூவல், அதுக்கப்புறமா கெரோசின், தார்னு சொல்லிட்டு இதுலேருந்து பை ப்ராடக்ட்ஸ் ஆனது அதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதோட அமௌண்ட் ஆனது கிடைக்கும். இப்படி யூஸ் பண்ணுற நம்மளோட இந்தியா இந்த 2023 மட்டும் உலகத்திலேயே அதிகமாக ரஷ்யாவோட ஆயிலை இம்போர்ட் பண்ண ஒரு நாடாக மாறுறாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு பெரிய சிக்கலானது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருளாதார தடைகள்லாம் போட்டதுக்கப்புறம் ஸ்விஃப்ட்ன்ற ஒரு அமைப்புல இருந்து ரஷ்யாவை தூக்கிட்டாங்க. அதாவது மற்ற நாடுகள் கூட அவங்களால கரன்சியை அவ்வளோ சீக்கிரத்தில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது, டாலரில் பேமெண்ட் பண்ண முடியாது. இந்த டைமில் ரஷ்யா என்ன முடிவு பண்ணாங்கன்னா, லோக்கல் கரன்சிஸில் ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ஆரம்பத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் ரூபிளில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யா கிட்ட இருந்து என்ன ஒரு அறிவிப்பு வருதுன்னா, இந்தியாவோட கரன்சி எங்ககிட்ட பல பில்லியன் டாலர்ஸா எங்களோட பேங்க்ஸ் கிட்டே இருக்கு, இந்தியாவில் இருக்க அவங்களோட பேங்க்ஸ்லையும் எங்களுக்கு சேர வேண்டிய காசானது இருக்கு. ஆனால் இதை எங்களால் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியல. அதனால இதுக்கப்புறம் இந்த ரூபிள் ட்ரேடை தவிர்த்து நாங்கள் யுவானில், சைனீஸோட கரன்சியான யுவானில் ட்ரேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இந்தியாவும் ஆரம்பத்தில் இதுக்கு ரஷ்யா கிட்ட நிறைய ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு ரஷ்யா சொன்ன ஒரு காரணம் என்னன்னா, இந்தியாவோட ரூபாய் மதிப்பு டாலருக்கு எதிராக அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை. இதனால இந்தியாவோட கரன்சியை எங்களால் வெளிநாடுகளில் பெருசாக யூஸ் பண்ண முடியல, இந்த கரன்சிக்கு வேல்யூ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதனால நம்மளும் கொஞ்ச நாளைக்கு சைனாவோட கரன்சிலேயே ரஷ்யா கிட்ட ட்ரேட் பண்ணுறோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யா ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் சைனாவோட கரன்சியில் ட்ரேட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு. இதுக்கு இந்தியா சொன்ன காரணம் என்னன்னா, சைனாவுக்கு இந்தியாவுக்கு நடுவில் அவ்வளோ பிரச்சனைங்க போயிட்டு இருக்கு. இந்த டைமில் அவங்களோட கரன்சியை நாங்களே வேல்யூ ஆட் பண்ணிக்கிட்டே போனோம்னா, ஏன்னா இந்த அளவுக்கு ட்ரேட் அதிகமாக நடக்கிறப்போ அங்கே இன்டைரக்டாக சைனாவோட கரன்சியோட ரேட் ஆனது ஸ்கை ராக்கெட் வேகத்தில் ஏறிக்கிட்டே இருக்கு. நாங்களே ஒரு வகையில் அவங்க நாட்டை வளர்த்து விட்டது காரணமாயிடுவோம், எங்களோட நாட்டோட வேல்யூ அது குறைச்ச மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு சைனாவோட கரன்சியை ஒட்டுமொத்தமாக யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. சரி, அப்படின்னா நீ என் கூட பேமெண்ட் பண்ண மாட்டேன்னா நான் அவங்க கூட பிஸ்னஸ் பண்ண மாட்டேன், ரஷ்யா கோவிச்சிட்டாங்களா இல்லை ரஷ்யா ஆயில கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறமும் ஓரளவுக்கு கூட்ஸ் மூலயமா அதை டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கேருந்து கப்பல்களை கட்டி கொடுக்குறது, நம்ம ரூபாயை யுஏஇயோட திராம்ஸ்க்கு மாற்றிட்டு அங்கேருந்து பேமெண்ட்டை ரஷ்யாவுக்கு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட்ஸை மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதுலேயும் ஒரு சில சிக்கல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்தது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரூபாயை அதிகமாக யூஸ் பண்ண முடியல. இன்னைய தேதியில் ஒரு டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 83.32 பைசாவாக இருக்குது. அதுவே சைனாவோட யுவானை பார்த்தோன்னா ஒரு டாலருக்கான அந்த சைனாவோட கரன்சியோட மதிப்பு 7.23 சைனீஸ் யுவானா இருக்கு. அதுவே ரஷ்யாவோட ரூபிள் பார்த்தோன்னா இந்திய ரூபாயை விட ரொம்ப மோசமா ஒரு டாலருக்கான ரஷ்யன் ரூபிளோட மதிப்பு 92.48 ரூபிளா இருக்கு. அதுவே யுஏஇயோட திராம்ஸை பார்த்தோன்னா ஒரு டாலருக்கு நிகரான 3.67 கணக்கில் இருக்கு. இதனால தான் இந்தியா கிட்ட இருந்து ரூபாயில் பண்ற ட்ரேடை ரஷ்யா வேணான்னு சொன்னதாகவும் அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்தாங்க. இது எல்லாம் இப்படி இப்போ ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அடுத்த பிரச்சனையா இப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் என்ன வந்திருக்குன்னா, அமெரிக்கா கடந்த பிப்ரவரி மாதம் புதுசாக ஒரு கட்ட பொருளாதார தடைகளை போட்டாங்க. இதில் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரஷ்யாவோட சவுகாம் ஃப்ளாட் குரூப்ஸ், இது வந்து ரஷ்யாவோட ஸ்டேட் ஓன்டு ஒரு டேங்கர் குரூப்னு சொல்லலாம். அங்கே இருக்க ஆயில்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரஷ்யாவோட ஒரு பொதுத்துறை நிறுவனம் மாதிரி. இதோட 14 டேங்கர்ஸ், அது இல்லாமல் அந்த நிறுவனத்தில் என்னெல்லாம் இந்த டேங்கர் கப்பல்கள் இருக்கோ எல்லாத்து மேலேயும் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போடுறாங்க. இந்த கப்பல்கள் மூலிமா யாராச்சும் ஆயில் வாங்கினீங்கன்னா அவங்க மேலே எங்களோட எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் ஆனது பாயும், இந்த கப்பல்களுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துறாங்க. இப்போ இந்தியாவில் இருக்க நிறைய ஆயில் ரிஃபைனரி குரூப்ஸ், அது நம்மளுடைய இந்தியன் ஆயிலாக இருக்கட்டும், பாரத் பெட்ரோலியமாக இருக்கட்டும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஏன்னா உலகத்திலேயே வந்து பெரிய ஆயில் ரிஃபைனரி குரூப்ஸாக இருக்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தான். இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க, இதுக்கப்புறம் ரஷ்யாவோட ஆயில இந்த கப்பல்கள் மூலிமா நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஏற்கனவே அங்கேருந்து ஒரு 7 கப்பல்களுக்கு மேலே கிளம்புனது இன்னமும் கடல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க.
சைனாவுக்கு அதை எல்லாமே ரீரூட் பண்ணி விடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்திய நிறுவனங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 நாளிலேயே ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஆயிலானது அந்த 2.5 மில்லியன் பேரல் பெர் டேலேருந்து 1.8 1.5ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் இந்த நிறுவனங்கள் எல்லாமே அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுக்கான முடிவில் இருக்காங்க. அடுத்த மாதம் ஏப்ரல் மாதத்தோட இறுதிக்குள்ள ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேரல் ஆயிலாவது அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியாவுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவ்வளோ நாளாக நம்ம எவ்வளோ வாங்கிட்டு இருந்தோம்னு கேட்டிங்கன்னா வெறும் ஆயிரக்கணக்கான பேரலில் மட்டும்தான் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் நமக்கு அந்த ஆயில் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு போயிட்டோம். இப்போ கரண்ட்டாக என்னதான் நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது அதிகமாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் ரஷ்யா தான் நம்மளோட மோஸ்ட் டாப்பில் இருக்காங்க ஆயில் சப்ளை பண்ணுறதுல. ஆனால் அந்த சதவீதம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரது தான் இந்த இடத்துல பெரிய கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்காமல் விட்டுருவோமான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கலாம். இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் ஒரு பேரல் ஆயிலோட விலை என்ன போயிட்டு இருக்கு, நம்ம எவ்வளோக்கு ரஷ்யா கிட்ட இருந்து கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளோட ரஷ்யாவை தவிர்த்து நம்ம யார்கிட்ட இருந்தெல்லாம் ஆயில் வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா முதல் 3 நாடுகள் வந்து ரஷ்யா, அடுத்தது சவுதி, அடுத்தது ஈராக். இதில் ஈராக் கிட்ட இருந்து $93 மதிப்பில் ஒரு பேரல் ஆயிலை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். சவுதி கிட்ட இருந்து ஒரு $85 மதிப்பீட்டில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ரொம்ப கம்மியாக வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் ரஷ்யாவோட ஆயில் ரொம்ப ரொம்ப சீப் எல்லாம் கிடையாது. இதை விட ஒரு $15 to $20 தான் வித்தியாசம் வரும். இது நான் சொல்கிறது எல்லாமே ஓப்பன் சோர்ஸாக கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு தான். இன்னமும் கவர்மெண்ட்ஸ்க்கு நடுவில் இன்டெரக்டாக நிறைய டீலிங்ஸ் போயிட்டுருக்கும். அதோட வேல்யூஸ் எல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸில் கிடச்சது. அப்படி கிடைச்சதை வச்சு பார்க்குறப்போ ஒரு பேரல் ஆயில்ன்றது ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஒரு $70 $78 வாங்கிட்டு இருப்போம்னு சொல்கிறாங்க. இதை பார்க்குறப்போ ரொம்ப உங்களுக்கு வித்தியாசம் பெருசாக இல்லாத மாதிரி தெரியலாம். ஆனால் மில்லியன் கணக்கில் நம்ம ஆயிலை இம்போர்ட் பண்ணுறப்போ இது எல்லாமே ஒரு பெரிய வேல்யூவாக மாறும். அதே மாதிரி அமெரிக்க கப்பல்களோட இப்போ ரஷ்யா வந்து அவங்களோட இப்போ இந்த சாங்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட கப்பல்களில் வாடகையை ரொம்பவே கம்மியாக இந்தியா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டம் இருந்துச்சு இந்த எக்கனாமிக் சாங்ஷன் போட்ட புதுசில் வெறும் வாடகை மட்டும் கொடுத்து உங்களால் எவ்வளோ காசு கொடுக்க முடிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் கொடுத்துட்டு காசு இருக்கிறத கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்கன்ற ஒரு நிலம் கூட இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக அமெரிக்கா போட்டிருக்க இந்த ஒரு சாங்ஷன்ஸால தான் இந்திய நிறுவனங்கள் எல்லாமே ரஷ்யா விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ரஷ்யாவோட அடுத்த கட்ட நடவடிக்கைன்றது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் சைனாவோட கரன்சியில் மட்டும் இனிமேல் ட்ரேட் பண்ண மாட்டோன்றதுல இந்தியா ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. அதை ரஷ்யாவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் யூஏஇ கிட்ட போயிட்டு நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா அந்த காசை எல்லாம் ரஷ்யாவோட பேங்க்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸை போடுற வரைக்கும், இந்த ப்ரைஸ் கேப்பை போடுற வரைக்கும் ரஷ்யாவோட ஆயில் ப்ரொடக்ஷன்ன்றது கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இது எல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்தியாவும் சைனாவும் மொத்தமாக ரீரூட் ஆகி ரஷ்யா கிட்ட போனதுக்கப்புறம் 120% மேலே இந்த ட்ரேட் ஆனது அதிகமாக இருக்குது. ஆயில் ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த சார்ட்டை பாருங்கள். இதில் ப்ரைஸ் கேப்பை போடுறதுக்கு முன்னாடி, அதாவது அக்டோபர் நவம்பரில் ஒரு பேரல் ரஷ்யன் க்ரூட் ஆயிலோட விலை $71 இருந்துச்சு. ஆனால் அடுத்ததாக ரஷ்யா மேலே இந்த ப்ரைஸ் கேப்பை போட்டதும் திடீர்னு ப்ரைஸ் குறையிற விதமாக $57 $50 வரைக்கும் குறைஞ்சிது. ஆனால் திரும்ப இந்தியாவும் சைனாவும் ட்ரேட் அதிகமாக பண்ணதுக்கப்புறமா அதுலேயும் இந்தியாலாம் 120% தாண்டி ரஷ்யா கூட இந்த ட்ரேடை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சடார்னு $70 $80 மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு இந்த ரஷ்யாவோட க்ரூட் ஆயிலுங்கிறது. இந்த வீடியோ நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் குறிப்பாக சொல்லணும்னா ரஷ்யாவோட ஆயிலை விட்டு அமெரிக்கா கிட்ட இந்தியா போகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை ரஷ்யாவோட க்ரூட் ஆயிலை ஒட்டுமொத்தமாக வேணான்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஸ்டாப் பண்ண முடியுமா? இல்லை இந்தியா அந்த அளவுக்கு போகிற அளவுக்கு விட்டுருவாங்களா? அப்படியும் இல்லைனா அமெரிக்காவோட சாங்ஷன்ஸை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்தியா இந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக சைனாவோட கரன்சியில் நாங்கள் ட்ரேட் பண்ண மாட்டோம் ஆணித்தரமாக இந்தியா நின்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடுகிறது உங்கள் எல்லாருக்கே.